ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா கழுவிட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ கடாயை சூடுபடுத்தி அதில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாதி அளவு வெந்து நல்லா வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 4 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் பூண்டை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பூண்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். தேவையான அளவு உப்பை அது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். காரம் பத்தலைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.